நம்முடைய ஆண்டவர் எதிரிகளுக்கு முன்பாக நம்மோடு கூட இருக்கிறவர். நமக்கு விரோதமாக எழும்புகிற நம்மை விட பலமிக்க மனிதர்களாக இருக்கலாம், அதிகாரத்தில் பலமிக்கவர்களாக இருக்கலாம், பணத்திலே பலமிக்கவர்களாக இருக்கலாம், ஜன பெருக்கத்திலே பலம் மிக்கவர்களாக இருக்கலாம், சரீர பலத்தில அவர்கள் சக்தி வாய்ந்த கூட்டமாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய பின்புலம் யாரும் அவர்களை அசைக்க முடியாது. அவர்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்களை இந்த உலகத்தில் இல்பொருளாய் மாற்றுவார்கள், அல்லது அவர்கள் பொருட்களை சேதப்படுத்துவார்கள், அவருடைய வியாபாரத்தை நசுக்குவார்கள், அவருடைய குடும்பத்தை டார்ச்சர் செய்து பல வழியில் உபத்திரப்படுத்துவார்கள். இப்படி தான் இந்த உலகத்தின் விதிகள் இருக்கிறது. ஆனால் உன்னதமான ஒரு தேவனுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு அவரே இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களின் செயல்களுக்கு நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார்.